இன்றைக்கி நம்ம க்ரோ பேக்கில் வளர்த்துனா பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு அருமையான பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து பருப்பு சேர்த்து பொன்னாங்கண்ணி கடையில் பார்த்தோம். இது வந்து பொரியலுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண நம்மளுக்கு வந்து அது தழிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு பொரியல் ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் நம்மளுக்கு நிறைய தலையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து, இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 வரமிளகாய், 2 பல் பூண்டையும் தட்டி, கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து எதுக்குன்னா கீரையோட பச்சை தன்மை மாறாமல் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். மூடி வைக்க வேண்டாம். அப்படியே வதக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவி எடுத்தோம் அப்படின்னா சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.